வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இன் யூகேரியட். இன் யூகேரியட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன மாடிஃபிகேஷன் நடக்குது அந்த ஆர்என்ஏலங்கிறது தான் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இன் யூகேரியட், however, mRNA is synthesis in nucleus, but protein synthesis in cytoplasm. இந்த mRNA synthesis எங்கே நடக்கும்? நியூக்ளியஸில் நடக்கும். ஆனால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும்? சைட்டோபிளாஸில் நடக்கும். அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், heterogeneous nuclear RNA and its processing caps and tails. இது HNRNA அப்படின்னு சொல்லுவாங்க. The genetic code is written in ribonucleotide of mRNA. ரிபோநியூக்ளியோடைடில் mRNAல இருக்கிற இந்த ரிபோநியூக்ளியோடைடில் ஜெனட்டிக் கோட் வந்து ரிட்டன் ஆகிருக்கும். HNRNA இன் மெமாலியன் நியூக்ளியை தட் கண்டெயின் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். மெமாலியன்னா இந்த பாலூட்டி வகைகள், அது மாதிரி அதுதான் சொல்கிறது. மெமாலியன் நியூக்ளியில் HNRNA வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வந்து அதில் இருக்கும். HNRNAல நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் யூகேரியாட்டிக் heterogeneous HNRNA is converted to mRNA which contain a 5' cap and 3' poly A tail which has intron spliced out. அதாவது இந்த ஹெட்ரோஜினஸ் HNRNA என்னாகும்? mRNAவாக கன்வெர்ட் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா 5' கேப்பும் 3' பாலி ஏ டெயிலும் அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு இன்ட்ரான் ஸ்ப்ளைஸ்ட் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு 7 mg cap protecting the molecule from nucleus attack. அதாவது அந்த HNRNA இருக்கு இல்லையா, அந்த HNRNAல 7 mg, mgங்கிறது மெத்தியோனைன்கிறது. அந்த 7 mgங்கிறது என்னாகும்? கேப் மாதிரி அந்த mRNAல அந்த ஹெட் போர்ஷனில் வந்து கவர் ஆகும். இது எதுக்கு அந்த மாதிரி மாலிகுள்ள போய் இதாகுதுன்னா, அந்த நியூக்ளியஸோட அட்டாக்லேருந்து இதை அந்த mRNAவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா mRNA இருந்தால் தான் அடுத்தது என்ன ஆகும்? நம்மளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நம்மளுக்கு நடக்கணும். அதனால் இந்த 7 mg கேப் என்ன பண்ணும்? ப்ரொடெக்டிங் தி மாலிகுல் ஃப்ரம் நியூக்ளியஸ் அட்டாக். This cap involved in transport of mature mRNA across nuclear membrane into cytoplasm. இந்த கேப் எதில் இன்வால்வ் ஆகும்னா, மெச்சூர் mRNA என்னாகும்? நியூக்ளியர் மெம்பரேன்லேருந்து சைட்டோபிளாசத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். The cap in fairly complex and distinguished by a unique 5' to 5' binding between the cap and initial ribonucleotide of RNA. A cap of 7 mg is added to the 5' end of eukaryotic mRNAs. அதாவது இந்த mRNAவோட 5' எண்டில் இந்த 7 mg வந்து என்ன ஆகும்? ஆட் ஆகும். இன் ஆப்சென்ட் ஆஃப் டெயில், திஸ் RNA டிரான்ஸ்கிரிப்ட் ஆர் ரேப்பிட்லி டீக்ரேடட். அடுத்தது இங்கே பார்த்தோம் இல்லையா, 3' பாலி ஏ டெயில் வந்து ஜாயிண்ட் ஆகும்னு. அது அந்த டெயில் வந்து ஆப்சென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த RNA என்ன ஆகிடும்? ரேப்பிடாக டீக்ரேட் ஆகிடும். டீக்ரேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட நின்றுடும். டிரான்ஸ்லேஷனுக்கு அந்த mRNA போய் என்ன ஆகாது? பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்து இன்ட்ரான்ஸா. யூகேரியட் ஹாவ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் DNA வித் இன் genes or transcripted into RNA but never translated in protein sequence. It is called interweaving sequence. அதாவது interweaving sequence or intron அப்படின்னா என்ன மீனிங்னா, இது இந்த
சீக்வன்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும், டிரான்ஸ்லேட்டடுக்கு போகாது, அந்த செக்மெண்ட் வந்து போகாது. அதுக்கு பேர் தான் என்ன, இன்ட்ரான்ஸ். அதுக்கு என்ன இன்னொரு பேர் என்னென்னா நான் கோடிங் ரீஜன், கோடிங் இல்லாமல் இருக்குது, நான் கோடிங் ரீஜன், அதுதான் இன்ட்ரான்ஸ்ங்கிறது. அடுத்து செக்மெண்ட் ஆஃப் ஜீன் பிட்வீன் இன்ட்ரான்ஸ் விச் ஆர் transcripted and translated and exported to cytoplasm. அதாவது இந்த இன்ட்ரான்ஸில் இன்ட்ரான்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஜீன் சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும், டிரான்ஸ்லேட் ஆகும், எக்ஸ்போர்ட் டு தி சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசத்துக்கு என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும். அது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேர், எக்ஸான் ஆர் கோடிங் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்ட்ரான் டு பி ரிமூவ்டு எண்ட் ஆஃப் எக்ஸான் மஸ்ட் பி brought together connected in the process is called splicing. ஸ்ப்ளைசிங்கிறது என்னன்னா, அந்த இன்ட்ரான் சீக்வன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸான் என்ன ஆகிடும், கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த கிடைக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டயக்ராம். 5G இதுதான் வந்து கேப்பு, இது டெய்லு. 5' எண்டில் இந்த 7mg வந்து இதில் இங்கே ஜாயிண்ட் ஆகும். இது வந்து இந்த இது டெய்ல், பாலி ஏ டெய்ல். 3' எண்டில் பாலி டெய்ல் வந்து இங்கே ஆட் ஆகும். இந்த டெய்ல் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஆர்என்ஏ என்ன ஆகும், டீக்ரேட் ஆகுங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன ஆகுது, இந்த எக்ஸானுக்கு இடையில் இன்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும், இந்த இன்ட்ரான் வந்து என்ன ஆகிடும், வெளியில் ரிமூவ் ஆகிடும். வெளியில் ரிமூவ் ஆனவுடனே மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸான்லாம் என்ன ஆகிடும், ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு மெச்சூர் எம்ஆர்என்ஏ நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த மெச்சூர் எம்ஆர்என்ஏ தான் என்ன ஆகும், அடுத்தது டிரான்ஸ்லேஷனுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம் இல்லையா, ஆர்என்ஏ இன்வால்வ் ஆகுது, இந்த ஆர்என்ஏ தான் இன்வால்வ் ஆகும். அடுத்து இப்போ 5' கேப்பிங். The addition of a 7-methionine guanosine cap to the 5' end of the transcript. அந்த 7mg வந்து என்ன ஆகும், 5' எண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும். It protect the mRNA from rapid degradation by exonuclease and provide a binding site for the ribosome during translation initiation. இது இந்த கேப்பிங் வந்து அந்த எம்ஆர்என்ஏல ஜாயிண்ட் ஆகிறதுனால தான் அந்த டீக்ரடேஷனை வந்து ப்ரொடக்ட் பண்ணும். பை தி என்சைம் பேர் என்ன, எக்ஸோநியூக்ளியஸ். இந்த எக்ஸோநியூக்ளியஸ் தான் என்ன பண்ணும், டீக்ரேட் ஆகாமல் அதான் இந்த எம்ஆர்என்ஏவை என்ன பண்ணி வச்சுருக்கோம், ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எம்ஆர்என்ஏ தான் என்ன ஆகும், அந்த ரிபோசோமில் அந்த டிரான்ஸ்லேஷன் இனிஷியேஷன் நடக்கிறது இல்லை, அந்த இனிஷியேஷன் நடக்கிறதுக்கு இந்த எம்ஆர்என்ஏவை அனுப்புறது இந்த 7mgனால தான். அந்த 7mg இல்லைன்னா என்ன ஆகிடும், நம்மளுக்கு டீக்ரேட் ஆகும். அடுத்தது 3' பாலி அடினைலேஷன். த அடிஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் 50 to 250 அடினைன் நியூக்ளியோடைட் டு த 3' எண்ட். 3' எண்டில் இந்த பாலி ஏ அப்படிங்கிறது என்ன ஆகும், வந்து அடிஷன் ஆகும். த ப்ரீ எம்ஆர்என்ஏ இஸ் cleaved at a specific sequence and enzyme poly A polymerase synthesis the tail. அந்த பாலிமரேஸ்ங்கிற என்சைம் தான் என்ன பண்ணும், இந்த டெய்லை வந்து சிந்தசிஸ் பண்ணும். என்ஹான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் ஸ்டெபிலிட்டி ஃபெசிலிட்டேட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் த நியூக்ளியஸ் டு த சைட்டோபிளாசம். இந்த என்சைம் என்ன பண்ணுமா, என்ஹான்ஸ் பண்ணும். என்ஹான்ஸ் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டெபிலிட்டி ஃபெசிலிட்டேட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் நியூக்ளியஸ். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அந்த ஆர்என்ஏ என்ன ஆகும், சைட்டோபிளாஸ்த்துக்கு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் சிக்னல் டு த ஸ்டார்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். இது வந்து சிக்னல் கொடுக்குமா, டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்லி.
அடுத்தது RNA splicing. The precious removal of non-coding region called intron and joining together of coding region called exon. அதான் முதல் பார்த்தது தான் ஸ்ப்ளைஸிங்கிறது அதுதான். அதாவது நான் கோடிங் ரீஜன்லாம் என்னன்னு சொல்கிறோம், இன்ட்ரான்னு சொல்கிறோம். அந்த இன்ட்ரான்லாம் வந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸான் என்னது, கோடிங் ரீஜன், அதெல்லாம் என்ன ஆகிடும், ஜாயிண்ட் ஆகிடும். கேட்டலைஸ்டு பை எ லார்ஜ் ப்ரோட்டீன் RNA காம்ப்ளெக்ஸ் கால்ட் ஸ்ப்ளீசியோசோம். இந்த ஸ்ப்ளைசிங் நடக்குது இல்லையா, இந்த ஸ்ப்ளைசிங் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீனுக்கு பேர் என்ன, ஸ்ப்ளீசியோசோம். அதுக்கு பேர் தான் இந்த ப்ரோட்டீன் RNA காம்ப்ளெக்ஸ். அந்த RNA இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும், ஜாயின் பண்ணி கேட்டலிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு பேர் ஸ்ப்ளீசியோசோம், அந்த ப்ரோட்டீனுக்கு பேர். அடுத்தது அல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங். அல்டர்னேட்டிவ் அப்படின்னாலே என்னது, மாறுபடுறது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸான் ஆர் ஜாயின் டுகெதர் ஃப்ரம் த சேம் ப்ரீமெச்சூர். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எக்ஸான் வந்து என்ன ஆகும், ஜாயிண்ட் ஆகிறது தான் என்ன சொல்கிறோம், அல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்கிறோம். வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.